சீதாராமன் சீரியல் ஜனவரி 2 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதா ஹோட்டல் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்ருக்காங்க. அப்போ மகா வராங்க. சீதா ரெடி ஆகிட்டாங்களான்னு பார்க்குறதுக்காக கண்மை போடுறத பார்த்ததுமே மகா ரொம்பவே சந்தோஷப்பட்டு, என்ன கண்மையெல்லாம் போட்டாச்சா இல்லை இன்னும் ஏதாவது போடணுமா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் போட்டாச்சு, நீங்களும் கண்மை போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும், உங்களுக்கு போடலாமா அப்படின்னு கேட்கவும், இந்த மையாங்கிறாங்க மகா. ஆமாம்மா, இந்த மை கொலசை முத்தாரம்மன் கோயிலில் திருவிழாவில் வாங்கினது அப்படின்னு சொல்லவும், எனக்கு தானே தெரியும் இது எங்கே வாங்கினது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, நான் இதை ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன், அது போதுங்கிறாங்க மகா. ஆல்ரெடி உங்களோட ஸ்டைல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறது, மேக்கப் போடுறது. ஆனால் அப்படின்னு சொல்லவும், என்ன ஆனா, என்னோட எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் புத்தி நல்லா இல்லை, அதானே சொல்ல வர, திமிரு புத்தி அதானே அப்படின்னு மகா கேட்கவும், சீதா சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. சரி வா போகலாமா அப்படின்னு கேட்கவும் போகலாங்கிறாங்க. 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ரெடியானதும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. சேது மேனேஜரை பார்த்து, நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம், கரெக்டான ஒரு ஆளை எங்களுக்கு அசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் மேனேஜரும் ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜான்னு ஒருத்தரை கூப்பிட்டு, இங்கே மகாலட்சுமி மேடம் ஃபேமிலியோடு சாப்பிட்டு வந்திருக்காங்க, அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லவும், சார் நான் அட்வான்ஸ் பற்றி கேட்டிருந்தேனே அப்படின்னு ராஜா கேட்க, ராஜா முதல்ல வேலையை பாருங்கள், அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு மேனேஜர் சொல்லவும், ராஜா அப்படியே சோகமாக நின்றுட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் கல்பனா பார்த்துட்டு வந்து பக்கத்தில் ராஜா கிட்ட, என்ன ராஜா, டிப்ஸாக ஒரு 20,000 ரூபா கிடைச்சா வேணான்னு சொல்லிடுவியா அப்படின்னு கேட்கவும், சொல்ல மாட்டேங்கிறாங்க ராஜா. நான் உனக்கு 20,000 ரூபா டிப்ஸ் தரேன் அப்படின்னு கல்பனா சொல்ல, நீங்கள் எதுக்காக எனக்கு பணம் கொடுக்கணுங்கிறாங்க ராஜா. நான் சொல்கிற வேலையை நீ கரெக்டாக பண்ணணும், இந்த மருந்தை நான் சொல்கிறவங்க சாப்பிட போகிற ஃபுட்டில் கலக்கணும் அப்படின்னு சொல்லவும், என்ன விஷம் கலக்கணுமாங்கிறாங்க ராஜா. அதெல்லாம் இல்லை, இது கருவை கலக்கிற மருந்து, யாரோட ஃபுட்டில் கலக்கணும்னு நானே சொல்கிறேன், சைகை காட்டுறேன், அவங்களோட ஃபுட்டில் கலந்துரு, இதோ இப்போவே நான் உனக்கு 20,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா ராஜா கிட்டே 20,000 ரூபா கொடுக்குறாங்க. சரி மேடம், நான் பார்த்து பண்ணிடுறேங்கிறாங்க. கரெக்டாக பண்ணிடுவல்ல அப்படின்னு கேட்கவும், மேடம் காசு வாங்கிட்டேன், வேலையை கரெக்டாக பண்ணாமல் இருப்பேன், நான் பண்ணிடுவேன் மேடம்ங்கிறாங்க ராஜா. இன்னொரு பக்கம் மகா எல்லார்கிட்டேயும் எல்லாரும் என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, நான் இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், மகாவா இது நிஜமாவே ஒரு வேளை மாறிட்டாங்களோ, நிஜமாக என்னால் நம்பவே முடியல அப்படின்னு மீரா, சீதா, அவங்க அம்மா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் சுபாஷ், லைட்டாக போட்டுட்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு துறை சொல்லவும், சரி வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் ரெஸ்ட் ரூம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. நீங்கள் எதுக்காக போகிறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு லிமிட்டோடு இருந்துக்கோங்க அப்படின்னு மகா சொல்லவும், அங்கிள் இங்கே சாப்பிட வேண்டிய ஐட்டம் நிறைய இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து அளவோடு இருங்கங்கிறாங்க சீதா. எப்படியோ மகா பர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. சீதா, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ உனக்கு அம்மாவுக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம இன்னைக்கு ஹோட்டலுக்கு வந்ததுக்கு காரணமே சீதா தான் அப்படின்னு மகா சொல்லவும், எல்லாரும் ரொம்பவே ஷாக்காக பார்க்குறாங்க. நம்ம ஹோட்டல் வந்ததுக்கு சீதா தான் காரணமா அப்படின்னு எல்லாரும் கேட்க, ஆமாம் கண்டிப்பாக சீதா தான் காரணம், அவள் கண்ணில் போட்டிருக்கிற மைதா காரணம் அப்படின்னு மகா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சித்தி சொல்லுங்க சித்தி, சீதாவா காரணம் அப்படின்னு ராம் தங்கச்சிங்க கேட்க, ஆமாம் அவள் வயிற்றில் வளர்கிற கருதான் காரணம், அது நம்ம வீட்டு வாரிசாச்சே, ராமோட வாரிசாச்சே, அதனால நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன், அதனால யாருக்கு என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும், சித்தி நிஜமாவே மாறிட்டாங்களா, நம்பவே முடியல, என்ன சித்தி இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு ராம் தங்கச்சிங்க 3 பேரும் மாற்றி மாற்றி யோசிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அர்ச்சனாவும், என்ன நிஜமாவே மகா மாறிட்டாலோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கல்பனாக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அவள் மாறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் அந்த சாப்பாட்டில் மருந்தை கலந்துட்டேன், சீதாவோட கருவும் கலைஞ்சிரும் அப்படின்னு கல்பனா ரிப்ளை பண்ணுறாங்க அர்ச்சனாக்கு. அப்படியா, ஓகே ஓகே, நான் ரொம்பவே ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் சேதுவும், நான் போய் சுபாஷ் துறையை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. இவங்க 2 பேரும் இங்கே நல்லா குடிச்சிட்ருக்காங்க. அப்போ துரை, ராம் செமையாக பண்ணால, உங்களுக்கு வர வேண்டிய 25% சீதா பிள்ளை எப்படி மாற்றினான்னு பார்த்தியா, இல்லைன்னா உங்ககிட்ட எல்லாம் சீதா இருக்க முடியுமா, 1 வாரம் கேரளாவுக்கு போனதுக்கே சீதாவை அந்த பாடுபடுத்துனீங்க, இப்போ 1 வருஷம் ட்ரைனிங் போயிருக்கான், அதனால தான் ராம் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு துரை சொல்லவும், சுபாஷ் பயங்கரமாக டென்ஷன் ஆகி பாட்டில் அடிச்சு துரையை குத்தலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே சேது வந்து தடுத்துடுறாங்க. அர்ச்சனா ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போனதை கல்பனா வந்து உட்காடுறாங்க. என்ன சீதா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹோட்டல்லாம் பார்த்துருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், சீதா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமையே இருக்காங்க. பக்கத்துலேயே ராஜாவும் நின்றுட்டு யார் சீதான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. சீதா ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால யாருன்னு புரியாமல் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ராஜா, சரி நீ இங்கேருந்து போ, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா எந்திரிச்சு போகிறாங்க. அதுவும் அங்கே கண்ணாடி போட்டுட்டு பேக்கு மாதிரி ஒருத்தர் இருக்காள்ல, அவள் தான் சீதா, அவள் சாப்பிட போகிற ஃபுட்டில் தான் நீ இந்த மருந்தை கலக்கணும் அப்படின்னு சொல்லவும், ராஜாவும் சீதாவை பார்த்துடுறாங்க.
அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து உட்காடுறாங்க. எங்கே கல்பனாவை காணோம் அப்படின்னு கேட்கவும் அவர் ரெஸ்ட் ரூம் போயிருக்கா, அவருக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, அதுக்கு தான் அளவாக ஸ்மோக் பண்ணுன்னு சொல்கிறதுங்கிறாங்க மகா. ஸ்மோக்கிங் லேடி அப்படின்னு சீதா மீரா 2 பேரும் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீதா நீ நல்லா சாப்பிட்டு சீதா, நீ சந்தோஷமாக இருக்கிறத வேணுங்கிறாங்க மகா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சீதாவோட அம்மா எந்திரிச்சு நின்று கண் கலங்கவும், இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்காக கண் கலங்குறீங்க, அழாதீங்க, நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க, நீங்கள் ஃபீல் பண்ணால் பாருங்கள். சீதாவும் கண் கலங்குறா. கண் கலங்கிட்டா அப்புறம் மை போயிடும்ல அப்படின்னு மகா சொல்ல, என்ன மை போயிருமா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கவும், உடனே அஞ்சலி நம்ம எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கணும்ல, அது மட்டும் இல்லாமல் கண் கலங்கிட்டா மையெல்லாம் கலைஞ்சிரும், மேக்கப்பெல்லாம் கலைஞ்சிரும்ல, அதுக்காக தான் சித்தி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், எல்லாரும் ஓகே இவங்க திருத்திட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சீதா ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துடுது. அதில் ஆல்ரெடி கல்பனா அந்த மருந்தையும் கலக்கி வச்சிடுறாங்க. சீதாவும் அதை வாங்கி எடுத்து வச்சுட்ருக்காங்க. அர்ச்சனா சீதா அந்த பன்னீர் எடுத்து சாப்பிடுங்க, அது நல்லா இருக்கும், இந்த ஹோட்டலில் அதான் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல, சீதா அந்த பன்னீர் எடுக்கலான்னு போகிறாங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.